இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். தூக்கத்தை பற்றியும் சோம்பேறித்தனத்தை பற்றியும் ஏற்கனவே அநேக காரியங்களை நாம் படித்திருக்கிறோம். இருந்தாலும் நீதிமொழிகள் மறுபடியுமாக இந்த குறிப்பிட்ட காரியத்திலே மனிதர்களை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. தூக்கம் என்பது என்ன என்று சொன்னால், தூக்கம் மனித சரீர ஓய்வுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். மனிதனுக்கு உழைப்பு எப்படி அவசியமானதோ அதே போல ஓய்வும் அவசியமாயிருக்கிறது. காரணம், மனிதன் களைப்படைகிறவனாக இருக்கிறான். அந்த களைப்பை நீக்கிக் கொள்வதற்காக தேவன் மனிதனுக்கு கொடுத்ததுதான் ஓய்வாக இருக்கிறது. பகலை உண்டாக்கின தேவன் இரவையும் உண்டாக்குகிறார். பகலிலே மனிதன் உழைக்க புறப்படுகிறான், இரவிலே மிருகங்கள் வேட்டையாட புறப்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இப்படிதான் மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். ஓய்வு மிகவும் அவசியம் என்பதை மனிதனுக்கு காட்டும்படியாக தான் 6 நாளிலே தேவன் வேலை செய்து 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த நாளை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த நாளை தேவன் பரிசுத்தமாக்கினார். 6 நாளிலிருந்து அந்த 7வது நாளை பிரித்தெடுத்தார். ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி மனிதனுக்கு கட்டளையும் விட்டிருக்கிறார். ஓய்வு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம். 127ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே வாசிப்போமானால், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தூக்கம் என்பது ஆசீர்வாதம் தான். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுடைய தூக்கம் கூட இன்பமாயிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியான இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தூக்கத்தை விரும்பாதே என்றுதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தூங்காதே என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. தூங்காமல் உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ ஐஸ்வர்யவானாக முடியும் என்றும் வேதம் சொல்வதில்லை. பதிலாக தூக்கத்தை விரும்பாதே என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. தூங்க வேண்டிய நேரத்திலே மனிதன் தூங்க வேண்டும், வேலை செய்ய வேண்டிய நேரத்திலே தூங்கக்கூடாது என்பதை தான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்று சொல்லி சோம்பேறியை பார்த்து வேதம் சொல்லுகிறது. அவன் எழுந்திருக்க மனமற்றவனாக படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தூக்கத்தை விரும்புகிறவனாயிருக்கிறான். அவனை பற்றி தான் வேதம் சொல்கிறது. 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த சோம்பேறி என்ன சொல்லுகிறானாம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள், எழுந்திருக்க மனமற்றவர்களாக. இன்னும் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி வேலை செய்ய வேண்டிய இடத்திலே, எழுந்து செயல்பட வேண்டிய இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதைதான் இந்த வசனம் சொல்கிறது, தூக்கத்தை விரும்பாதே என்று சொல்லி. தூக்கத்தை விரும்புகிறவனுக்கு என்ன கிடைக்குமாம்? தரித்திரனாவா என்றும் அந்த வசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட காலம் உலகம் விவசாயத்தை நம்பி வாழ்ந்திருந்த காலம். அது மட்டுமல்ல, அவரவர் தங்கள் விவசாய பணிகளை செய்து தங்களுக்கு வேண்டிய உணவை சேர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்திலே இந்த வசனம் எழுதப்பட்டது. ஒரு மனிதனுக்கு ஒரு வருடத்திற்கான உணவு தேவை எப்படியோ அதற்கேற்றாற் போல அவன் உழைத்து உணவை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் வரும் வரை அவன் தனக்கான உணவை சேர்த்து வைத்துக் கொள்கிறான். அந்த உணவு பண்டங்களை தான் கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவதற்காக பண்டமாற்ற முறையையும் அந்த நாட்களிலே கையாண்டு வந்தார்கள். நாம் வாழ்கிற இந்த காலம் அப்படி அல்ல. பணம் இருந்தால் போதும், எதையும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் பணம் வேண்டுமானால் உழைக்க வேண்டுமே. உழைத்துதான் மனிதன் எல்லாவற்றையும் சம்பாதிக்க முடியும். உழைக்காவிட்டால் அவனால் சாப்பிடக்கூட முடியாது என்பதை தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 20வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் ஏற்கனவே படித்தோம். சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும்
அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி நாம் ஏற்கனவே படித்தோம். ஆம், அறுப்பு நேரத்தில் ஏராளமான தானியம் இருக்கலாம், ஆனால் சோம்பேறியா இருக்கிறவனுக்கு அது கொடுக்கப்பட மாட்டாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கினார். அவனுக்காக இந்த அழகான உலகத்தை உண்டாக்கினார். அவன் வாசம் பண்ணும்படியாக அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அதிலே சகல விதமான கனிமரங்களையும் உண்டாக்கினார். அந்த தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும்படியாக தேவன் நதியையும் ஆறுகளையும் உண்டாக்கினார். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து மனிதன் கையிலே கொடுத்துவிட்டு மனிதனிடத்திலே சொன்னார், நீ இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இது தொடர்ந்து உனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால், உன் உணவு தேவைகளை சந்திக்க வேண்டுமானால், நீ நன்றாக வாழ வேண்டுமானால் இதை அழித்து விடாதே, இதை நீ பாதுகாக்க வேண்டும், நீ காக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீ பலனை அனுபவிக்க வேண்டுமானால், தொடர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக அதை நீ பண்படுத்த வேண்டும் என்பதை சொல்கிறார். ஒரு விவசாயியினுடைய உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. அவன் வருடம் முழுவதும் உழைக்கிறவனாக இருக்கிறான், ஒரு நாளிலே அறுவடை செய்கிறவனாக இருக்கிறான். வேதத்திலே வாசிக்கிறோம், கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட அறுக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் கண்ணீரோடு கூட விதைக்க, கடினமாய் உழைக்க மறுக்கிறவனோ தரித்திரனாக இருப்பான் என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்று சொல்லி ஒரு உவமையை சொன்னார். ஏன் அது ஐஸ்வர்யவானுடைய நிலமாய் இருந்ததினால்தான் நன்றாய் விளைந்ததா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அவனுக்கு நிலம் இருந்திருக்கலாம், ஆனால் நிலம் தானாய் விளையவில்லை. அவன் திட்டமிட்டு கடினமாய் உழைத்திருக்க வேண்டும். அந்த நிலம் நன்றாக விளைந்தது. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியாக மற்றொரு வசனம் இருக்கிறது. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது ஏழையினுடைய வயலாக இருந்தாலும் ஒரு மனிதன் உழைப்பை போடுவானானால் அதிலும் நன்றாக விளைச்சலை காண முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். பாவத்துக்கு முன்பதாக நிலம் 100% பலன் கொடுத்தது. ஆனால் என்றைக்கு உலகத்திலே பாவம் பிரவேசித்ததோ அதற்கு பின்பதாக அந்த பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். பூமியானது அதன் பலனை கொடாது என்றும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். உன் வேர்வையை சிந்திதான் நீ சாப்பிட வேண்டியதா இருக்கும் என்று சொல்லிவிட்டார். ஆம், அது உண்மைதான். இன்றைக்கு நாம் உழைப்பை போடும் பொழுது அப்படியே 100% பலன் கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதிகமான உழைப்பை போடுகிறோம், சற்று குறைவான பலன்தான் நமக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அந்த உழைப்பை நாம் போடாமல் இருப்போமானால் நமக்கு உண்ணக்கூட உணவு இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் அப்படிதான் உலகத்தை படைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், இளைப்படையாமல் உழைக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ட சராசங்களையும் படைத்த தேவன் இளைப்படைவதுமில்லை, சோர்ந்து போவதுமில்லை என்று சொல்லி ஏசாயா 40வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே தேவன் இளைப்படைகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார் என்றும் அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய தேவன் சோம்பேறி அல்ல, அவர் உழைக்கிறவராக இருக்கிறார். நம்மையும் உழைக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரனாவா என்று சொல்லி. இந்த பூமியிலே மனிதர்கள் தூக்கத்தை விரும்பாமல் உழைக்கிறதை பார்க்கிறோம். உழைப்பிலே மட்டும் தங்கள் நேரத்தை செலவழிக்கிறார்கள். அதுவும் தவறான ஒரு காரியம். உழைப்பு அவசியம், அதே நேரத்தில் ஓய்வும் அவசியம். அதே நேரத்தில் இன்னும் அநேக காரியங்களுக்கு நாம் நேரம் கொடுத்து தான் ஆக வேண்டும். சிலர் தங்களுடைய குடும்பத்திற்கு நேரம் கொடுக்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு நேரம் கொடுக்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உழைப்பு தான் முக்கியம், உழைத்தால்தான் உயர்வு உண்டு என்று சொல்லி 24 மணி நேரமும், ஒரு வாரத்தில் 7 நாட்கள் என்று சொன்னால் 7 நாட்களும் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியா என்று சொன்னால் இல்லை. தூங்காமல் நாம் உழைக்கும் பொழுது நம்முடைய சரீரம் கெட்டு போகிறது. சரீரம் எனக்கும் உங்களுக்கு சொந்தமானதில்லை, தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சொல்லும் பொழுது பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. உழைப்பு மட்டுமல்ல, பண்படுத்தவும் செய்ய வேண்டும், அது அழிந்து போகாமல் காக்கவும் வேண்டும். நமக்கு உணவு தேவையா, பொருள் தேவைகள் இருக்கிறதா, அதற்காக உழைக்க வேண்டுமா என்று சொன்னால் ஆம், உழைக்க வேண்டும்.
ஆனால் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு உழைத்தால் போதும். அதை தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கென்று ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். 6 நாளை நாம் உழைக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாளோ தேவனுக்குரிய நாளாக இருக்கிறது. பகலிலே நாம் உழைக்கலாம், இரவிலே நாம் ஓய்வு எடுக்க வேண்டும். 6 நாட்கள் உழைக்கலாம், 7வது நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் தெளிவாக மனிதனுக்கு பிரித்து கொடுத்து விட்டார். நமக்கு மாதிரியும் முன்வைத்து போயிருக்கிறார். அதனாலே உலகம் சொல்வது போல குடும்பத்தை மறந்து, கடமைகளை மறந்து, தெய்வத்தை மறந்து 24 மணி நேரமும் உழைத்தாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாக நாம் எடுக்கக்கூடாது. ஆனால் உழைக்க வேண்டிய நேரத்திலே உழைக்க வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்திலே ஓய்வு எடுக்க வேண்டும். மாணவன் என்று சொன்னால் அவன் படிக்க வேண்டிய காலத்திலே படித்தாக வேண்டும். பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்திலே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனதன் காலத்திலே நாம் சரியாக எல்லாவற்றையும் செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அதை தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதிக்கு வருவோமானால், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் என்று சொல்லுகிறார். கண் விழித்திரு என்று சொன்னால் தூங்காமல் இரு என்ற அர்த்தம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம். காலம் கடந்த பின்பு எதை செய்தாலும் அது செய்யப்பட்டதற்கு நிகராக முடியாது. தாமதமாய் கிடைக்கும் நீதி அல்ல என்று சொல்லுவார்கள். அது அநீதிதான். ஒரு மனிதன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே செய்ய பழக வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அந்தந்த நேரத்திலே கிடைக்கும். நடக்க வேண்டிய காரியங்கள் அந்தந்த நேரத்திலே எல்லாம் நடக்கும் என்பதை தெளிவாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியாக தேவனுடைய ஆலோசனையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை உழைக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். சோம்பேறியாய் இருப்பதை தேவன் விரும்புகிறதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் செய்கிற காரியங்களை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா? அதனதன் காலத்திலே நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது சோம்பேறியைப் போல தூக்கத்தை விரும்புகிறவர்களாக, செய்ய வேண்டிய காரியங்களை தள்ளி போடுகிறவர்களாக, கடினமாய் உழைக்க விரும்பாதவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை சோதித்து பார்ப்போம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாக வேண்டும். அதே நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் உன்னையும் போஷிப்பார் என்று சொல்லுகிறார். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் உன்னையும் உடுத்துவிப்பார் என்று சொல்லுகிறார். அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பறவைகள் உழைக்காமல் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. அதுவும் இரை தேடி காலையிலே பறந்து செல்கிறது. தன்னுடைய இறைக்காக அதுவும் அலைந்து திரிகிறது. தேவன் அவைகளை போஷிக்கிறார். அதே போல நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய காலங்களிலே செய்து முடிக்க வேண்டும். நம்மை போஷிக்கிறவர் யார் என்று சொன்னால் தேவனாக இருக்கிறார். அதேதான் இந்த வசனத்திலே அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவா என்று சொல்லப்படுகிறது. எதை உண்போம், எதை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. அதே நேரத்தில் நீ சோம்பேறித்தனமாக இராமல், தூக்கத்தை விரும்புகிறவனாய் இராமல் கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவா என்று வேதம் சொல்கிறது. வசனத்தை சரியாய் புரிந்து கொண்டு சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் ஞானமாய் திட்டமிட்டு செயல்படுவோமானால் நிச்சயமாக தேவன் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி நம்மை நேர்த்தியாய் வழி நடத்துவார் என்பதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.